ஒரு காரியத்தின் தொடக்கத்தை விட அதன் முடிவு மிக மிக முக்கியமானது என்று சொல்வார்கள். ஆம், நாம் பல வேளைகளில் மிகுந்த உற்சாகத்தோடு ஒரு காரியத்தை தொடங்குவோம். ஆனால் அதை தொடர்ந்து செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கிறோம் அல்லவா? நான் தினமும் வேதம் வாசிப்பேன், என்னுடைய இசைக்கருவி பயிற்சி செய்வேன், நான் தினமும் உடற்பயிற்சி செய்வேன் என்று நாம் வருஷத்தின் ஆரம்பத்திலே திட்டமிட்டிருக்கலாம். ஆனால் அதை தொடர்ந்து செய்வதிலே பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்திருக்கலாம். ஆரம்பத்தில் நன்றாக தொடங்கி வாழ்க்கையின் பிற்பகுதியில் தவறான முடிவுகளை எடுத்த ஒரு ராஜாவை பற்றி தான் இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள். யோவாஸ் அகசியா ராஜாவின் மகனும் அத்தாலியலின் பேரனும் ஆவான். அத்தாலியல் தன்னை ராணியாக்கி கொள்ள ராஜவம்சத்து வாரிசுகளை எல்லாம் அழிக்க முயன்ற போது சிறு குழந்தையாக இருந்த யோவாஸை அவனுடைய அத்தை யோசபேத் ரகசியமாக காப்பாற்றி யோய்தா ஆசாரியனோடு சேர்த்து தேவனுடைய ஆலயத்தில் மறைத்து வைத்தாள். 6 வருடங்கள் கழித்து அவனுக்கு 7 வயதாகும் பொழுது தேவனுடைய ஆலயத்திலே பாதுகாப்பாய் வளர்ந்து வந்த அந்த யோவாஸ் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம், இந்த 7 வயது மன்னன் நம்ம எப்படி ஆளுகை செய்ய போகிறார் என்பதுதான் எல்லாருடைய கேள்வியும். ஆனால் இந்த யோவாஸுக்கு மிக மிக அருமையான ஒரு மென்டர் அல்லது ஒரு ஞான தந்தை கிடைத்தார். அவர்தான் யோய்தா. இந்த யோய்தா ஆசாரியனாக இருந்தவர். இவர் தேவனுடைய காரியங்களை இந்த சிறுவனுக்கு கற்றுக் கொடுத்தார். இவர் ராஜாவாக இருந்த போதிலும் தன்னுடைய ஞான தந்தையின் வார்த்தையை கேட்டுதான் எல்லா காரியங்களையும் செய்ய தொடங்கினார். சிறு வயதில் நல்ல போதனை கிடைத்ததினாலே அவன் ராஜ்யபாரம் பண்ணும்போது கர்த்தரை தேடுவதற்கு முன்னுரிமை கொடுத்தார். கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கிற பணிக்கு எல்லா ஜனங்களுடைய இருதயத்தையும் ஒன்றாக இசைய வைத்தார். ஒரு பெரிய காணிக்கை பெட்டியை உண்டாக்கி அதை ஆலயத்தின் முற்றத்தில் வைத்து யார் யார் தங்களுடைய மனதில் விருப்பமோ அவர்கள் ஆலயத்திற்கு காணிக்கை கொண்டு கொடுக்கலாம் என்று சொன்னார். நிறைய காணிக்கைகள் வந்தது. அந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது. இவருடைய ஆட்சி காலம் 40 ஆண்டுகள் இருந்தது. மிக மிக நேர்த்தியாக கர்த்தருக்கு பிரியமாக ஆட்சி செய்து வந்தார். நிறைய நேரங்களில் நமக்கு ஒரு கேள்வி உண்டு, நான் 7 வயது அப்படி என்றால் நான் சிறுவன் தானே, எனக்கு நிறைய திறமைகள் இல்லை, நிறைய அறிவு இல்லை, என்னையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியுமா, நானும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியுமா என்று பல கேள்விகள் நமக்கு வரும். ஆனால் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை பயன்படுத்த தேவனுக்கு முடியும். ஏனென்றால் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருந்து கிரியை செய்கிற தேவனுடைய ஆவியானவர் தான் முக்கியமானவர். ஆகவே யார் யாரெல்லாம் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் எந்த வகையிலும் பயன்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அன்னை மரியாள் தன்னை அர்ப்பணித்தாங்க. இதோ உமக்கு அடிமை, உமது வார்த்தையின்படியே ஆக கடவுள். மோசே தன்னை அர்ப்பணித்தான். பவுல் தன்னை அர்ப்பணித்தார். இந்த அர்ப்பணிப்பு நமக்கு இருந்தால் மட்டும் போதும், ஆண்டவர் நமக்குள் இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த ராஜா புகழ்பெற்ற ஒரு ராஜாவாக விளங்கின போது இவருடைய ஞான தந்தை, அதாவது இவரை வளர்த்த அந்த யோய்தா மரித்து விட்டார். யோய்தாவை போல ஆலோசனை சொல்ல இந்த ராஜாவுக்கு ஆள் இல்லாமல் போயிற்று. உடனடியே என்ன செய்ய ஆரம்பித்தான்? கொஞ்சம் கொஞ்சமாக பின்மாறி போய் விக்கிரகங்களை பலிபீடங்களை கட்ட எத்தனித்தார். அதனால் அவருடைய ராஜ்யம் முடிவடைகிறது. அன்பானவர்களே, நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்காக, போதகர்களுக்காக, மென்டர்ஸ்க்காக, சண்டே கிளாஸ் டீச்சருக்காக நாம் ஆண்டவரை அதிகமாக துதிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்த அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். அவர்கள் நமக்கு ஒத்தாசை செய்கின்ற சிறிது காலத்திலே நாம் வேரூன்றி நிற்க பழகி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அவர்கள் என்னோடு இருப்பார்கள் என்று நினைக்கக்கூடாது. நாம் வேரூன்றி நின்று நாம் மற்றவர்களை பலப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். அப்படின்னா தான் இந்த ராஜ்யம், இந்த ஊழியம் நிலைக்கும் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, யோய்தா நல்லா ஆரம்பித்தார், ஆனால் முடிவு சரியில்லாமல் போனது. இது நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற தீர்மானங்கள், நாம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நான் இன்றைக்கு இவ்வளோ நேரம் என் பாடங்களை படிப்பேன் என்றால் அவ்வளோ நேரம் நீங்கள் பாடம் படிக்க வேண்டும்.
நான் இவ்வளோ நேரம் ஆண்டவரோடு நேரம் செலவழிக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் அந்த டைம் இட் ஷுட் பி அ ப்ரேயர் டைம். அதற்கு எந்த ஒரு மாற்றமோ அல்லது எந்த ஒரு முக்கியமான வேலைகள் இருந்தாலும் அதை நாம் தவிர்த்து விடுவது நல்லது. இன்றைக்கு நம்முடைய ஜெப நேரத்தை திருடுகிறது என்னது? நம்முடைய மொபைல் அழைப்புகள். மொபைலில் காணப்படுகிற எல்லாவித காரியங்களும் நம்முடைய ஜெப வாழ்க்கையை குறைத்து விடுகிறது. அப்போ நம்ம விழித்தெழும்ப வேண்டும். அடுத்ததாக வேதம். இன்றைக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரம் வாசிப்பேன், அல்லது ஒரு வருடத்தில் நான் அந்த வேதத்தை வாசித்து முடிக்கப் போகிறேன் என்று யார் தீர்மானம் எடுக்கிறீர்களோ அவர்கள் இதை செய்து முடிக்க வேண்டும். அதற்காக என்ன தடைகள் வந்தாலும் அதை தாண்ட வேண்டும். அன்பானவர்களே, ஆலய பணிகளிலே, ஆலயத்துக்குரிய பணிகளிலே, தேவனுடைய ஊழியத்துக்கு அடுத்த பணிகளிலே ரொம்ப ஜாக்கிரதையாக முழு உற்சாகத்தோடு நீங்கள் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நீங்கள் தினமும் இந்த வருடத்திலே ஆண்டவருக்காக செலவிட போகிற நேரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தை வேறு யாருக்கும் கொடுக்காமல் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் மிக கவனமாக கவனம் செலுத்துங்கள். உங்கள் அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கு, உங்கள் விசுவாச வளர்ச்சிக்கு, வாழ்க்கைக்கு உதவிய ஒருவரை பற்றி யோசியுங்கள். மேபி பெற்றோர், ஆசிரியர், போதகர் அல்லது நண்பர். அவர்களிடம் நீங்கள் கற்றுக்கொண்ட 3 பாடங்களை எழுதி வைத்து அதை உங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்கள். உங்கள் சரீர வளர்ச்சிக்கு தேவனுடைய ஆலயமாகி உங்கள் சரீரத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். நல்ல தூக்கமும் நல்ல உற்சாகமான எக்ஸசைஸும் செய்து நல்ல நிறைய தண்ணீர் குடித்து உங்களுடைய சரீரத்தை நன்றாக பேணுங்கள். 4வது, சமுதாய வளர்ச்சிக்கு நீங்கள் வளர உதவிய ஒருவருக்கு உங்கள் நன்றியை தெரிவியுங்கள். ஒரு சிறிய கடிதம் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாகவோ நேரில் சென்றோ அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். நீங்கள் என் வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய பொக்கிஷம் என்று சொல்லி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு எங்களை அழைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, உங்களுக்கு நாங்கள் எப்போதும் எங்கள் வாழ்க்கையில் முதன்மையான இடம் கொடுக்க உதவி செய்யுங்க. உங்களோடு நாங்கள் செலவிடுகிற நேரத்தை எந்த பிசாசும், எந்த மனிதனோ, எந்த மொபைல் ஃபோனோ, எந்த டிஜிட்டல் வேர்ல்டோ எங்களை விட்டு பிரிக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. ஏசப்பா, இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த நல்ல மென்டர்ஸுக்காக, நல்ல ஆவிக்குரிய தந்தைகளுக்காக, தாய்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் எங்களை உற்சாகப்படுத்தும் போது நாங்கள் பலன் அடைந்து நாங்கள் மற்றவர்களை பலப்படுத்துகிறவர்களாக மாற கர்த்தருக்குள்ள வேரூன்றி நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்கிற எல்லா பிரயாணங்கள், எங்களுடைய வேலை ஸ்தலங்கள், எங்களுடைய படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. தேவரீர் எங்களோடு கூட இருங்கப்பா. ஆத்தும ஆதாய பணியில் எங்களை பயன்படுத்துங்க. உங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. தேசத்திலே ஒரு சமாதானம் உண்டாகட்டும். எல்லா நாடுகளிலும் யுத்தம் ஓய்ந்து மகிழ்ச்சி நிறைய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.